படத்துல வந்து கணம் கோட்டார் அவர்களே அப்படிலாம் வந்து இருக்கும். பேசுறதுமே அதே மாதிரிதான் இருக்குமா? அப்ப வந்து நாங்க படத்துல பாக்குற மாதிரி ரியல்ல வந்து இருக்காதா? ஏன்னா நம்ம ஷார்ட் ஃபிலிம் இடத்துல எடுக்க போறோம், அதுக்கான ஃபீஸ் சார்ஜஸ் என்னவோ அது ரொம்ப மினிமலா தான் இருக்கும். 20,000 10,000 ஷார்ட் ஃபிலிம்ஸ் பட்ஜெட்டே அவ்வளவுதான் சார் வச்சிருப்பாங்க ஆக்சுவலா. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிஆர் மீடியா நெட்வொர்க். ஸோ இன்னைக்கு we have advocate and legal advisor சச்சின் ராஜ் with us. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? ரொம்பவே நல்லா இருக்கேன் சார். படத்துல வந்து கணம் கோட்டார் அவர்களே அப்படிலாம் வந்து இருக்கும். பேசுறதுமே அதே மாதிரிதான் இருக்குமா கோர்ட்ல? யூஸ்வலா வந்து கோர்ட்ல வந்து டிஃபரெண்ட் டயர்ஸ் இருக்கு. லோவர் கோர்ட், ஹை கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சப் கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், ஹை கோர்ட்னு சொல்லிட்டு. யூஸ்வலா ஹை கோர்ட்டோட மோட் ஆஃப் லாங்குவேஜ், நம்ம என்ன லாங்குவேஜ் பேசணும், இங்கிலீஷாக தான் இருக்கு. ஹை கோர்ட்ல வந்து நீங்க நம்ம இங்கிலீஷ் தான் பேசணும். ஏன்னா வந்து நம்ம யூஸ்வலாக அங்கே உட்காந்துருக்க ஜஸ்டிஸாக இருக்கட்டும், மோஸ்ட்டாக வந்து தே மைட் பி ஈவன் ஃப்ரம் அதர் ஸ்டேட்ஸ் ஜஸ்டிஸ் இருப்பாங்க. ஸோ ஹைகோர்ட்டோட கோர்ட் ஆஃப் லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான். ஏன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் கேசஸ் அங்கே வரதுனால. வேற நம்ம லோவர் கோர்ட்ஸில் இருக்கல, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் சப்போர்ட், அங்கே எல்லாமே நீங்கள் தமிழ்லையும் பேசலாம், இங்கிலீஷ்லையும் பேசலாம். எந்த பிரச்சனையுமே இருக்கிறது கிடையாது. ஸோ இப்போ இந்த படத்தில் காமிக்கிற கேஸ் இருக்குல்ல, நீங்கள் மூவிஸை பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்துட்டு லோவர் கோர்ட் கேஸ் தான். அது மெஜிஸ்ட்ரேட், அதாவது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் கேஸ், அதாவது ஒரு கொலை சீனாக இருக்கட்டும், ஒரு திருட்டு சீனாக இருக்கட்டும், ஹைகோர்ட் ரிட் பெட்டிஷன் தான் காமிக்க மாட்டாங்க பெரிய லெவலில். ஏதாவது ஒரு சில படத்துல காமிச்சிருப்பாங்களே ஒழிய இந்த மாதிரி படத்துல யூஸ்வலா பெரிய லெவல்ல காமிக்க மாட்டாங்க. சோ அவங்க பேசுற மோட் ஆஃப் லாங்குவேஜ் இங்க தமிழா தான் இருக்கும். சோ அதுல எந்த பிரச்சனையும் பேச்சு வழக்கு தமிழ்ல இருக்கும்னு சொல்றீங்களா? டெஃபினட்டா வந்து கோர்ட் மேனர்ஸ் ஒன்னு இருக்கதா செய்யுது. கட்சிக்காரர் அப்படி டெஃபினெட்லி அப்படி சொல்லிதான் ஆகணும். என்னோட பெட்டிஷனர், இங்கிலீஷ்ல சொன்ன போனா மை பெட்டிஷனர்னு சொல்லுவாங்க. ஸோ என்னோட கட்சிக்காரர் நம்ம தாராளமா அட்ரஸ் பண்ணுவாங்க. ரெஸ்பெக்ட் டு அட்ரஸிங் எந்த பிரச்சனையும் கிடையாது. படத்துல வர மாதிரி தான் அந்த அட்ரஸிங் ஓரளவுக்கு இருக்கும். பேசுறது, அட்ரஸ் பண்றது, ஒரு ஃபேக்ட்ஸ் பத்தி பேசுறது, டிஃபைன் பண்றதுன்னு சொல்லிட்டு. படத்துல என்ன காமிப்பாங்கன்னா அப்படியே அன்னைக்கு முன்னாடி வந்து ரொம்ப மோசமா இருக்கும். அந்த கேஸ் போடுவாங்க, போட்டவனே அன்னைக்கே ஜட்மெண்ட் வந்துடும். அப்பயே அன்னைக்கே வந்து ஜட்மெண்ட் ரொம்ப ஃபாஸ்டா அப்படிலாம் இருக்கும். பட் அது வந்து யூஸ்வலா நடக்காது. ஏன்னா வந்து இந்த எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணும், எவிடன்ஸ் சப்மிட் பண்ணும், நிறைய விஷயங்கள் நடக்கும். அந்த எவிடன்ஸ் வெரிஃபை பண்ணி பார்ப்பாங்க, கரெக்டா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அதுக்கு டைம் எடுக்கும். இப்போ வர கொஞ்சம் ரீசெண்டான மூவிஸ்லாம் வந்து ஓரளவுக்கு, ரொம்ப இல்லைனா கூட ஓரளவுக்கு கோர்ட் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ற மாதிரியான ஒரு படம். ஏன்னா இப்போ வந்து எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு அட்வொகேட் கிட்ட அட்வைஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்கிட்ட வந்து நான் ஒரு படம் எடுக்க போறேன், எப்படி எடுக்கணும், நீங்க இந்த கோர்ட் சீன் இருக்கு எப்படி கேட்டீங்கன்னா நான் சொல்லதான் போறேன். ஸோ ஆப்வியஸ்லி என்ன நடக்குதுன்னா, இப்போ இருக்கிற மூவிஸ் எல்லாம் ஓரளவுக்கு தே ஆர் ட்ரைங் டு மேக் இட். ஆனால் இந்த சினிமா எலிமெண்ட்ஸ் டெஃபினெட்லி வேணும். இந்த சினிமாட்டிக் எலிமெண்ட்ஸ் இருக்கிறதுனால அவங்க வந்து இந்த சினிமா எலிமெண்ட்ஸ் உள்ள வச்சிடுறாங்க. ஸோ டிஃபரன்ஸ் இருக்கதான் செய்யுது. டிஃபரன்ஸ் இல்லாம இல்ல, பட் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இன்னும் டைரக்டா அப்படியே காமிச்சாங்கன்னா மக்களுக்கு புரியுமான்னு தெரியல. அந்த ஒரு ரீசனுக்காக தான் மேபி காமிக்காம இல்லாம இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு நிறைய வார்த்தைகள் வந்து நம்ம சொன்னா புரிஞ்சிடும், அந்த ஜட்ஜுக்கு புரிஞ்சிடும். ஆனா மக்கள் தியேட்டர் ஆடியன்ஸ் பார்க்கும்போது புரியாது. எனக்கு இப்ப நீங்க பேசும்போது நிறைய வார்த்தைகள் புரியாம தான் இருந்துச்சு. எக்ஸாக்ட்லி. சோ நம்ம வந்து ஆடியன்ஸ் பார்க்கும்போது இது புரியாம இருக்கும். சோ அவங்க பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவோம். அதெல்லாம் அந்த எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இல்லை. சோ தட் இஸ் ஹவ் தி டிஃபரன்ஸ் ஹஸ் டு பி. ஓகே சார், இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ இதுக்கு க்ளோஸா இருக்கு இந்த மூவிஸ்லாம் வந்து இதை கரெக்டா காமிச்சிருக்காங்க அப்படின்னா ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ரீசெண்டா நிறைய மூவிஸ் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் நிறைய படம் பார்த்துருக்கேன். அதில் நிறைய இந்த சீரீஸ் மாதிரி இருக்கிற படம், இந்த சீரீஸ் மாதிரி ஓடிடி சீரீஸ்குள்ள வரதெல்லாம் வந்துட்டு மோஸ்ட்டாக கரெக்டாக இருக்கும். ஏன்னா அங்கே டைம் எடுத்துருக்கும், நிறைய எபிசோட்ஸாக இருக்கும். கிரிமினல் ஜஸ்டிஸ்ன்னு ஏதோ ஒன்று பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான சில பல இந்த சீரீஸ்லாம் கரெக்டாக இருந்துச்சு. தமிழ் மூவிஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஜெய்பீம் படத்துல அந்த ஓரளவுக்கு தேவோட விஷயம். ஏன்னா ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் எவிடன்ஸ் இது பண்றது பொறுமையா தான் எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஒரே நாள்ல கேஸ் முடிகிற மாதிரி இருக்காது. ஸோ கோர்ட் ரூம் டிராமான்றதுனால நான் அது ஜெய்பீம் படத்துல ஒரு காமிச்சிருப்பாங்க. சார் இப்போ வந்து ஃபிலிம் ஷூட்டிங்க்கும் ஷார்ட் ஃபிலிம் ஷூட்டிங்க்கும் வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்குன்னு தான் சொல்லணும். ஃபிலிம் ஷூட்டிங்ல நமக்கு ஓரளவு ஐடியா இருக்கும் இல்லையா, இங்கெல்லாம் வந்து பெர்மிஷன் வாங்கணும், இந்த ப்ரொசஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு. பட் ஆனால் நிறைய இப்போ ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு வந்து இப்போதான் அவங்க புதுசாக அவங்க கரியர் ஸ்டார்ட் பண்றதுக்காக பெருசா ஐடியா இருக்காது. இப்போ இந்த பப்ளிக் பிளேஸ் நம்ம ஒரு ஷூட் எடுக்க போறோம், பெருசா இங்க லைட்லாம் தேவைப்படல, கேமரா யூஸ் பண்றோம்னா போலீஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்கணுமா, இந்த மாதிரி எந்த ஐடியாவும் இருக்காது இல்லையா. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணணும், இந்த பெர்மிஷன்லாம் வாங்கணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டிப்ஸ் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா. ஸோ ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து என்ன யோசிப்பாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு கேமரா எடுத்துகிட்டு ஒரு இடத்துக்கு போகிறோம். நம்ம வந்து பெரிய லெவலில் வந்து எதுவும் பண்ணல, ஜஸ்ட் ஒரு அந்த சீன் இந்த இடத்துல நடந்து போகிற சோகமாக நடந்து போகிறான், ஒரு ஹைவே ரோட்டில் சோகமாக நடந்து போகிறான், அவ்வளோதான் ஷார்ட்டு. இப்படி எடுக்க அப்படியே காலி ரோட்டை நம்ம காமிக்கிறோம், பெரிய ஹைவேஸ் நம்ம காமிக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பாங்க. பட் விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி பப்ளிக் ஸ்பேஸில் வந்து இப்போ நீங்கள் ஒரு இந்த ஹைவே அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு என்ஓசி வாங்கணும், ஒரு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும். ஏன்னா இந்த ஹைவே அத்தாரிட்டிக்குன்னு ஒரு அத்தாரிட்டி இருக்காங்க, அதுக்குன்னு நீங்கள் ஃபீஸ் முதல்ல வந்து ஒரு ஃபீஸ் பே பண்ணணும்.
இந்த மாதிரி நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் இந்த இடத்துல எடுக்க போகிறோம், அதுக்கான ஃபீஸ் சார்ஜஸ் என்னவோ அது ரொம்ப மினிமலாக தான் இருக்கும், ஒரு 20,000 10,000. ஷார்ட் ஃபிலிம்ஸ் பட்ஜெட்டே அவ்வளவுதான் சார் வச்சிருப்பாங்க ஆக்சுவலா. ஸோ அதுதான் நான் சொன்னேன், அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அந்த இடத்துல நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம். திஸ் கோஸ் வித் எவ்ரி திங் இப்போ நீங்கள் வந்து ஒரு கோயம்பேட் மார்க்கெட்டில் யூஸ்வலாக நிறைய பேர் வந்து சீன்ஸ்லாம் எடுப்பாங்க, கோயம்பேட் மார்க்கெட் ஸ்ட்ரீட்ஸ் எடுப்பாங்க. இப்போ அதுக்கு அத்தாரிட்டி யாரோ அவங்க கிட்ட இருந்து நீங்கள் ஃபீஸ் பே பண்ணி, சிஎம்டிஏ இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு அத்தாரிட்டி, நீங்கள் வந்து அவங்க என்ன பண்ணணும், ஃபீஸ் பே பண்ணி இந்த மாதிரி நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போகிறேன், ஒரு படம் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் கன்சென்ட் காஸ்ட் பே பண்ணி தான் நீங்கள் அதை எடுக்கணும். அதே மாதிரி இப்போ நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, லோக்கலில் என் வீட்டு தெருவில் பக்கத்தில் அப்போ அங்கே யார் இருப்பா, யார் அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கிறோம், நீங்கள் என்ன பண்ணணும்னா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு நீங்கள் இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா அவங்க வந்து அதுக்கான அப்ரூவல் ப்ராசஸ் எல்லாமே வந்துட்டு கமிஷனரேட் கிட்ட இருந்து அப்ரூவல் வாங்கி உங்களுக்கு வந்து படம் எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அதாவது இது எப்படின்னா, நான் இந்த இடத்துல மூவிஸ் எடுக்கிறேன், லைக் நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், இது பண்ண மாட்டேன்னு அவங்களும் வந்துட்டு நீங்கள் எழுதி கொடுக்க சொல்லுவாங்க. நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் தான், நோ அப்ஜெக்ஷன் மாதிரி நீங்கள். ஸோ லோக்கலில் அப்படியே நீங்கள் படம் எடுத்துக்கலாம். ஊர் சைட்லலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து நிறைய இந்த வில்லேஜ்லாம் இப்போ நிறைய பேர் வந்து மூவி மேக்கர்ஸ்லாம் வந்துட்டு சென்னையிலேருந்து வராங்கன்னா கிடையாது, ஊரில் எல்லார் கையிலும் மொபைல் இருந்துச்சு, கேமரா வந்துச்சு, அவங்க ஊர்லேயே இன்னும் ஷூட் பண்ண இன்னுமே நல்லா வீடியோ வருது, நம்மளுக்கு இப்போ அழகான லேண்ட்ஸ்கேப்லாம் வருது. ஸோ அவங்க ஊர்லேயுமே அவங்களோட அத்தாரிட்டிஸ், முனிசிபல் அத்தாரிட்டிஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட நீங்க போய் ப்ராப்பர் பர்மிஷன் வாங்கி தான் எடுக்கணும். நீங்க இந்த பெர்மிஷன்லாம் வாங்காம எடுக்கிறீங்கன்ற பட்சத்துல என்ன ப்ராப்ளம் அரைஸ் ஆகும்னா, இந்த கேமரா கன்ஃபிஸ்கேஷன் வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு இஷ்யூவா இருக்கு. நிறைய வந்து என்னோட கேமரா எடுத்துட்டு போயிடுறாங்க, இது பண்ணிட்டு போயிடுறாங்க, போலீஸ் வந்து கேமரா எடுத்துட்டு போயிடுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க அந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க கேமரா வந்து உங்களோட பெர்மிஷன் இல்லாம அவங்க எடுத்துட்டு போற மாதிரி ஆயிடுதுன்னா, அவங்க என்ன ஒரு டிஃபென்ஸ் எடுப்பாங்க, இல்ல நீங்க வந்து பப்ளிக்கை ஷூட் பண்றீங்க, இது வந்து ஒரு பப்ளிக், நீங்க ப்ராப்பர் அப்ரூவல் வாங்காம நீங்க பண்ணும்போது நீங்க வந்து என்னதான் டிஃபென்ஸ் வச்சோம், இல்ல நான் யாருக்கும் இது பண்ணல அது பண்ணலன்னு சொல்லிட்டு தே மைட் அக்யூஸ் யூ, இந்த மாதிரி நீங்க பண்ணிருக்கீங்க சொல்லிட்டு. ஸோ நீங்க அந்த இடத்துல அந்த டைம்ல வந்து நீங்க வந்து ரொம்ப பொறுமையா ஹேண்டில் பண்ணணும். வாய்ஸ் ரைஸ் பண்ணாம நீங்க வந்து பொறுமையா போயிட்டு ஸ்டேஷன்ல போயிட்டு இந்த மாதிரி இந்த ரீசன்காக தான் எடுத்தேன், ஒரு அப்பாலஜி கேட்டாங்கன்னா அந்த அப்பாலஜி லெட்டர் எழுதி கொடுத்து, இந்த மாதிரி என்னோட கேமரா தான் நான் இதுதான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பாலஜி லெட்டர் எழுதி கொடுத்து, இனிமேல் நான் எதாவது பண்ணாலும் கன்சர்ன் வாங்கி தருவேன்னு சொல்லிட்டு நீங்க எழுதி கொடுத்து உங்க கேமராவை வந்து மோஸ்டா அவங்க ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஸோ நீங்க எப்படி அந்த இடத்துல நீங்க ரியாக்ட் பண்றீங்க, நீங்க வந்து ஒன்று கத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க, டெஃபினெட்லி தே ஹேவ் ஆல் தேர் ரைட்ஸ். போலீஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ரீசனபிள் டவுட் இருக்குன்ற பட்சத்தில் உங்க மேலே எந்த மாதிரியான ஆக்ஷனாலுமே எடுக்கலாம். ஸோ நீங்க இந்த மாதிரியான அப்ரூவல்ஸ் பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஸ்டேஷன்ல, ஏன்னா ஃபர்ஸ்ட் யார் வந்து உங்களுக்கு கேள்வி கேட்க போறாங்கன்னா லோக்கல் ஸ்டேஷன் தான் கேள்வி கேட்க போறாங்க. ஸோ லோக்கல் ஸ்டேஷன் ஒரு அப்ரூவல் வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க எதனாலுமே நீங்க பண்ணலாம். இட் இஸ் அ பெட்டர் திங். நீங்க நிறைய பேர் வந்து சின்ன பட்ஜெட் வச்சு பண்ணுவாங்க, ஒரு 10,000 15,000 பட்ஜெட் தான் உங்களுக்கு டோட்டல் இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு டோட்டல் பட்ஜெட் அவ்வளவுதான். அப்படின்னு இருக்க பட்சத்தில் பி வெரி கேர்ஃபுல். ஏன்னா ஹூ நோஸ் யார் கம்ப்ளைண்ட் பண்ணுவோன்னு தெரியாது, தெருவில் இருக்க யார் கம்ப்ளைண்ட் பண்ணுவோன்னு தெரியாது. ஸோ நீங்க பப்ளிக் ஸ்பேஸ்ல எடுக்கும் போது மேக் ஷுர் தட் தேர் இஸ் நோ கமோஷன் ஆர் தேர் இஸ் நோ பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் நீங்க எடுக்கிற மாதிரி பாருங்க. யாராச்சும் வந்து உங்ககிட்ட கொஸ்டின் கேட்டாலும் பொலைட்டா ஆன்சர் பண்ணுங்க, பொலைட்டா ரிப்ளை பண்ணுங்க. ஸோ கான்சிக்வன்சஸை நீங்க தடுக்கலாம். மூவி கிளிப்னு பொறுத்த வரைக்குமே அது வந்து இன்ஃபேக்ட் நம்ம தியேட்டர்ல வந்து இந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரி சீனு, முக்கியமான கிளைமேக்ஸ் ஸ்னாப் எடுத்து போடுறோம். சோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் அகைன்ஸ்ட் சினிமாட்டோகிராஃபி. ஆமா, எல்லாமே இல்லீகல் தான். ஒரு 10 செகண்ட் எடுத்தாலும் அது இல்லீகல் தான். ரெக்கார்டிங் a prank video in public without consent. பண்ணதுக்கு அப்புறம் கன்சென்ட் கேட்கணும். அவங்க வந்து இல்ல ஐ டோன்ட் கன்சென்ட்னு சொல்லிட்டு உடனே டெலீட் பண்ணணும். அவங்க உங்களுக்கு மேல கேஸ் போடலாமா, என் வீடியோ வந்து எடுத்திருக்கான் என்னோட கன்சென்ட் இல்லாம போடலாம், தாராளமா கேஸ் போடலாம்.